ஹீரோவோட சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து மன்னரா இருக்காரு. அந்த மன்னரை வந்து சித்தப்பாவே அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு கொலை பண்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் தப்பிச்சு போய் பெருசாகி வந்து திருப்பியும் அந்த சித்தப்பங்காரனை வந்து பழி வாங்கறது தான் இந்த தி நார்த்மேன் படத்தோட மெயின் கதையே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வைக்கிங்ஸ் காலத்துல வாழ்ந்த ஒரு கதை. அதனால இந்த படத்தோட விஷுவல், அப்புறமேட்டு அவங்க யூஸ் பண்ண கத்தி, அவங்க எப்படி வந்து எந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க அப்படின்னு வந்து இந்த படத்துல விஷுவல் ட்ரீட் தான். இந்த படம் ஃபுல்லாவே வந்து விஷுவல் ட்ரீட் தான். இது வந்து ஸ்லோவா போகக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஆக்ஷன் காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவும் கொடூரமாகவும், ஹீரோவோட உடம்பு அப்புறமேட்டு அவரோட மசில்ஸ் எல்லாமே இந்த படத்துல வந்து அந்த வைக்கிங்ஸ்லாம் எப்படி வந்து சண்டை போடுவாங்களோ அதை அப்படியே வந்து போட்டிருப்பாரு. மொத்தத்தில் இந்த நார்த்மேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்லாந்து அந்த காலத்தில் இருந்த ஐஸ்லாந்து வந்து எப்படி இருந்திருக்கும், அந்த ஜனங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை நடைமுறை என்ன அப்படின்னு வந்து காமிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படங்கிறதுனால இது வந்து ஃபேமிலிக்கான படமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து இது 18+ தான். ஏன்னா நியூடிட்டி சீன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து குழந்தைகள் பார்க்கறது தவிர்க்கிறது நல்லது. இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான வாட்சபிளான படம் தான். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து தெரிக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. விஷுவல் ட்ரீட்டுக்காக விஷுவலுக்காக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.